இப்போ ஒரு மார்வல் ஃபேன் கிட்ட போய் எப்பப்பா தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக பூமிக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டா உடனே அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவில வந்தாரு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது கரெக்ட் தான். பட் அதுக்கு முன்னாடியே தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. எப்பனா அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி அப்பவே தன்னோட சித்தாரி படையை அனுப்பி லோக்கியோட ஹெல்ப் மூலமா எர்த்தை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாரு. ஏன்னா அந்த ஒரு டைம் அப்பவே பூமியில கிட்டத்தட்ட 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. என்னென்னு பாத்தீங்கன்னா லோக்கியோட ஸ்பியர்ல மைண்ட் ஸ்டோன் வந்து இருக்கு, அண்ட் டெசராக்ட் குள்ள தான் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டோன் வந்து இருக்கு. பிளஸ் அஸ்கார்டியன்ஸ் வந்து ரியாலிட்டி ஸ்டோனை ஈத்தர் வடிவில் பூமிக்குள்ள தான் மறைச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் டைம் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா த ஏன்ஷியன்ட் ஒன்னோட பாதுகாப்புல இருக்கு. ஸோ இப்படி 4 ஸ்டோன்ஸுமே பூமியில தான் இருக்குங்கிறதுனால தேனோஸ் வந்து பூமியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அவெஞ்சர்ஸ் வந்து லோக்கியை அடிச்சு போட்டு ஒட்டுமொத்த சித்தாரி படையவே அழிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தேனோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா பூமிக்கு வந்து வரல. எதனாலன்னு கேட்டீங்கன்னா தேனோஸ் வந்து ஒருத்தரோட மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அது யாரோட மரணம்னு கேட்டீங்கன்னா அதுதான் த ஆல்ஃபாதர் ஓடினுடைய மரணம். ஆக்சுவலா தேனோஸ்க்கு முன்னாடியே இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை ஓடின் தான் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஓடினுக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் 9 ரெல்ம்ஸை பாதுகாக்கிற ஓடினை எதிர்த்து தேனோஸால இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவன் ஒரு சில இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையே யூஸ் பண்ணாலும் ஓடின் வந்து பாத்தீங்கன்னா தேனோஸை வறுத்தெடுத்துருவாரு. ஸோ ஓடினோட மறைவை எதிர்பார்த்து தேனோஸ் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் நினைச்சபடியே தோரோட செகண்ட் பார்ட் மூவியோட கிளைமேக்ஸ்ல தன்னோட மனைவி இறந்த சோகத்துல ஓடின் வந்து ஆஸ்கார்டை லோக்கி கையில ஒப்படைச்சிட்டு தன்னோட கடைசி காலத்தை பூமியில வாழ போயிட்டாரு. பட் இந்த லோக்கி விசப்பயவுல தோர விவரமா பூமிக்கு அனுப்பி வச்சுட்டு ஓடின் போயிட்டாருங்கிற விஷயத்த தேனோஸ்க்கு தெரியப்படுத்திட்டாரு. இது தெரிஞ்ச உடனே தேனோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா நெடுவிலையாருக்கு போய் அங்க இருக்கிற டுவார்ப்ஸ் புறாத்தையும் கொண்டு தான் கை சைஸ்க்கு ஏத்தாப்புல ஒரு இன்ஃபினிட்டி காங்கலட்டை செய்ய வச்சிட்டாரு. அண்ட் அடுத்த 2 வருஷத்திலேயே ஓடின் வந்து செத்து ராக்னாராக்னால ஒட்டுமொத்த ஆஸ்கார்டே வந்து அழிஞ்சிருச்சு. ஆஸ்கார்டு அழிஞ்சது தெரிஞ்ச உடனே தேனோஸ் வந்து பிளானட் ஜாண்டாரை அட்டாக் பண்ணாரு. ஏன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வந்து பவர் ஸ்டோனை பிளானட் ஜாண்டார்ல தான் ஒப்படைச்சிருந்தாங்க. ஸோ பவர் ஸ்டோன் தான் கைக்கு கிடைச்ச அடுத்த வாரத்திலேயே தேனோஸ் வந்து அஸ்கார்டியன் ஷிப்பை அட்டாக் பண்றாரு. அவர் நல்ல நேரம் ஸ்பேஸ்ல வானிலை இல்லாம தோரால தண்டர் பவரை யூஸ் பண்ண முடியல. பிளஸ் அவர்கிட்ட எந்த ஒரு வெப்பனுமே இல்ல. அண்ட் இதையே சாக்கா வச்சு தேனோஸும் லோக்கியை போட்டு தள்ளி அவர்கிட்ட இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டோனை எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அஸ்கார்டியன்ஸ் தான் ரியாலிட்டி ஸ்டோனை கலெக்டர் கிட்ட கொடுத்து பாதுகாப்பா வைக்க சொன்னாங்க. ஆனா இப்ப அஸ்கார்டியன்ஸே உயிரோட இல்லைங்கிறதுனால தேனோஸ் ஸ்ட்ரெயிட்டா நோவேருக்கு போய் கலெக்டர் அடிச்சு போட்டு ரியாலிட்டி ஸ்டோனை எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அவர் நினைச்சபடியே கமோராவும் அங்க வந்தாங்க. அண்ட் அவங்கள கொன்னே சோல் ஸ்டோனையும் எடுத்துக்கிட்டாரு. தேனோஸ்க்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா முன்ன மாதிரியே டைம் ஸ்டோனை பாதுகாக்கிறதுக்கு த ஏன்ஷியன்ட் ஒன் வந்து இப்ப உயிரோட இல்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட தான் பாத்தீங்கன்னா இப்ப டைம் ஸ்டோன் இருக்கு. அவரையும் வந்து தேனோஸ் அடிச்சு போட்டு டைம் ஸ்டோன் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டா பூமிக்கு வந்து விஷன் தலையில இருக்கிற மைண்ட் ஸ்டோனை புடுங்கி 6 ஸ்டோன்ஸும் தான் கைக்கு வந்த உடனே ஒத்த சொடக்கு தான் போட்டாரு. ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பாதி உயிர்கள் மண்ணா போச்சு.